ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்றைக்கி நம்ம பார்ட் ஸ்ட்ரீ சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு மெத்தடில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செலிப்ரேஷன்லேருந்து மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். நீங்கள் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட போன வருஷம் பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட வந்து போட்டிருப்பேன். நல்லா முளைக்கட்டி மண்ணில் வந்து வச்சோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா தலன்னு ஒரு 10-15 கொத்து வந்து ஒரு கொத்துக்கும் கீழே அவ்வளோ மஞ்சள் வந்து கமன்னு வாசனையோட வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஒரு 4-5 மஞ்சள் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மஞ்சள் வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வளர்ந்த மஞ்சள் எந்த விதமான ஒரு கெமிக்கலுமே ஆட் ஆகாமல் நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடியே வளரக்கூடிய இந்த மஞ்சள் கொத்தில் உள்ள பெனிஃபிட்ஸ் அண்ட் இந்த மஞ்சளில் இருக்கிற பெனிஃபிட்ஸை தாண்டி மஞ்சளில் இருக்கிற வேரை பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வேர் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருந்துருக்கு. கிட்டத்தட்ட நான் எடுத்தேன் அப்படின்னா தொட்டியில் உள்ள மண்ணோட சேர்ந்து வர அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேர் வந்து ஒரு கொத்துலே வந்து எனக்கு இன்னைக்கு கிடச்சிது. இப்போ நம்ம மஞ்சள் கொத்துலாம் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மஞ்சளே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 40 ரூபான்னு ஒரு ரேட்டில் வந்து விற்கிறாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு மஞ்சள் கொத்தி எடுத்த அப்புறமா இனிமே வந்து கடையில் நான் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நான் எடுத்துட்டேன். அண்ட் இந்த மஞ்சளில் என்னென்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்ட் ஸ்ட்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மஞ்சள் கொத்தில் இருக்கிற ஃபுல்லாக மண்ணையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி நம்ம தொட்டிலே விட்டுறலாம். இந்த மாதிரியான மஞ்சள் கொத்து மார்னிங் எழுந்தோடனே பார்த்ததுலேருந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியோடய வந்து அடுத்தடுத்தான வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. வாங்க எங்கள் வீட்டில் பால் எந்த டைரக்ஷனில் பொங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக எம்மியாக கமகமன்னு ஏலக்காய் வாசனையோட முந்திரி பருப்பு திராட்சைலாம் நெய்யில் தாளித்து கொட்டி எங்கள் வீட்டு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு. சூரிய பகவானுக்கு இப்போ நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கி மட்டுமே இந்த மாதிரி பானையில் நம்ம வந்து பால் பொங்கி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேலை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த மாதிரி பாட்டில் அதுவும் பிராஸில் உள்ள நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் எந்தவித மூடியுமே நம்ம வந்து போடாமல் ஓப்பன் ஏரில் நம்ம நிறைய பால் பொங்கி நம்ம வந்து வழிய விடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி நம்மளோட இனிமே வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள், இந்த வருடங்கள் எல்லாமே வந்து நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு எடுத்துகிட்டு சூரிய பகவானுக்கு நல்லா வேண்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்லையும் உங்களோட அனைவரோட வேண்டுதலுமே வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதா என்னோட வேண்டுதலுமே. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோன்னே எங்கள் வீட்டு குட்டி வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டான். எப்படா எனக்கு சக்கரை பொங்கல் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்மா சீக்கிரமாக கமன்னு வந்து வாசனை வருது, நான் வந்து சீக்கிரமாக சுவாமிக்கு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு மணிலாம் அடிச்சிட்டேன், என்னோட டைம் வந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சார் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ உங்கள் வீட்டு குட்டி பாப்பாக்கா என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணாங்க, இன்றைக்கி உங்களை பொங்கல் செய்ய விட்டாங்களா விடலையா அப்படிங்கிறதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பாட்ச் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.